ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல் மற்றும் இது வரலாறு மறந்த மன்னர்கள் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வடிபள்ளம்பன் என்ற பாணி என்ற நெடியனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம அடுத்து எடுத்திருந்தோம். ஸோ முதல் எபிசோட்லேயே அவனுடைய பிறப்பு, அவன் வாழ்க்கையில் இருந்த அரசியல் சூழ்ச்சி, அரண்மனை சதி, இது எல்லாத்தையுமே அவனுடைய இளமை பருவத்தில் எப்படி இருந்தது, அதாவது குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தது. அடுத்து அவன் இப்போது ஒரு இளவரசன், அதாவது 16-17 வயசில் இருக்கக்கூடிய முடிசூட்ட வேண்டிய ஒரு இளவரசன். அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில சதி நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் அவன் எப்படி அரசனாக மாறுறான், அவனுடைய பார்வையும் அவனோட அரசியல் ரீதியான மனப்புரிதலும் எப்படி மாறுதுன்றது தான் இந்த எபிசோடு. ஸோ இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ. ஒரு இளவரசன் வளர்ந்துக்கிட்டே வந்தான். ஒரு இளவரசன் வளர்றானா அவனை சுற்றி இருக்க எதிரிகளும் வளர்ந்துக்கிட்டே வருவாங்கள்ல. அவன் வளரும்போது அவன் வயசு மட்டும் கூடலை, அவனோட எதிரிகளும் கூடிக்கிட்டே தான் போனாங்க. ஒரு நாள் மதுரை அரண்மனையில் நடந்த ஒரு ரகசிய கூட்டம் பாண்டிய நாட்டின் எதிர்காலத்தையே தலைகீழாக திருப்பிடுச்சு. இரவு நேரம் மதுரை அரண்மனை தீப்பந்தங்கள் மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தது. சில அமைச்சர்கள் ரகசியமாக அந்த அறையில் பேசிகிட்டு இருந்தாங்க. நெடியோன் வளர வளர அரண்மனைக்குள்ளமும் பதட்டமும் வளர்ந்துக்கிட்டே வந்தது. அவனை ஆதரித்தவங்க இருந்தாங்க, அதே நேரத்தில் அவன் சிங்காதனத்துக்கு வரவே கூடாதுன்னு நினச்சவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், இந்த பையன் ஒரு நாள் அரசனானா நம்ம அதிகாரம் முடிஞ்சிடும், இப்போவே ஏதாவது செய்யணும் அமைச்சரே, இல்லைன்னா நாளைக்கு அவன் நம்ம எல்லாரையும் தாண்டி மேலே போயிடுவான். அந்த இரவு முதன்முறையாக நெடியோனுக்கு எதிரான சதி உருவானது. இளம் நெடியோன் அரண்மனை நடைபாதையில் நடந்துக்கிட்டே அங்கே நடக்கிற அமைச்சர்கள் கூட்டத்தை அவங்க பேசுகிறதையும் கவனிக்கிறான். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் மறந்துடுச்சு. நெடியோன் வெறும் இளவரசன் மட்டும் இல்லை, அவன் கேட்காமல் இருப்பது போல் நடிப்பான், ஆனால் எல்லாவற்றையும் கவனிப்பான். அமைச்சர்கள் பேசுகிறத தூணுக்கு பின்னால் நின்று கவனிக்கவும் ஆரம்பித்தான். அந்த நாளில் இருந்து அவன் யார் நண்பன் யார் எதிரின்றதை பட்டியல் போட ஆரம்பித்தான். அதுக்கு அடித்தளம் அவன் எடுத்துக்கிட்டது படைத்தலைவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறது, அவங்களோட நண்பர்களாகிறது. பயிற்சி மைதானத்துக்கு போனான். குதிரை பயிற்சி, வாள் பயிற்சி, ஈட்டி பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிட்டான். நெடியோன் புரிஞ்சுக்கிட்டான், அரண்மனை அரசியலில் ஜெயிக்கணும்னா முதல்ல படையின் நம்பிக்கை வேணும், நம்பிக்கையான ஆட்கள் வேணும். இளவரசன் சாதாரண வீரர்களோட பேச ஆரம்பித்தான். அதில் ஒரு வீரன் என்ன கேட்குறான்னா, மற்ற இளவரசர்கள் வீரர்களை கட்டளை மட்டும்தான் கொடுப்பாங்க இளவரசி, நீங்கள் மட்டும் எங்களோட எப்படி எங்களை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் நெடியோன் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டான், அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டான். ஒரு படை வாளால் மட்டும் பலம் இல்லை, அதோட மனசாலையும் பலம்னு அந்த வீரனுக்கு அவன் சொன்னான். அந்த ஒரு வார்த்தை பல வீரர்களின் மனசையும் வென்றது. நெடியோன் குதிரையில் எல்லை பகுதிக்கு சென்றான். அங்கே மதுரை அரண்மனைக்குள்ளே மட்டும் இருந்த ஒரு நாட்டை ஆள முடியும். அதனால் நெடியோன் எல்லை பகுதிகளுக்கும் பயணம் செஞ்சான். நிறைய சிற்றரசர்களை பார்த்தான், புது புது சிற்றரசர்களுக்கு வரவேற்பு கொடுத்தான். அவன் அங்கே ஒரு விஷயத்தை கண்டான். பாண்டியன் நாட்டின் உண்மையான பலம் அரண்மனையில் இல்லை, படைபலத்தில் இல்லை, மக்களிடமும் இல்லை, சிற்றரசர்களிடமும் இருந்திருக்கு. சிற்றரசர்கள் ஒன்றா இருந்தால் தான் ஒரு பெரிய பேரரசு நிலைச்சு நிற்க முடியும் இல்லையா? நாங்கள் மதுரைக்கு விசுவாசமாக இருப்போம்னு சில சிற்றரசர்கள் சொல்கிறாங்க, ஆனால் எங்களை மதிக்கிற அரசன் வேணும்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நெடியோன், நான் மறக்க மாட்டேன், இதை எப்பவும் என் மனசில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த நம்பிக்கையான வார்த்தையே பல சிற்றரசர்கள் அவனோட நின்றுக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கும் இல்லையா மக்களே? முதல் அரசியல் வெற்றி, அரண்மனை சபை கூடுது. இவன் அரசன் ஆகலாமா ஆக வேணாமான்னு ஒரு டிபேட்டே நடக்குது. கொஞ்ச நாளில் ஒரு முக்கிய பிரச்சனையும் எழுது. 2 பெரிய வணிக குழுக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நின்றன. அமைச்சர்களால் தீர்க்க முடியல. சபையில் இளம் நெடியோன் பேசுகிறான். அந்த நேரம் முதல் முறையாக நெடியோன் தலையிட்டான். நெடியோன் 2 பேரும் ஜெயிக்கணும், ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சா நாடு தோத்துரும். அவன் எடுத்த முடிவு சண்டையை முடிச்சது, வணிகர்களை கவர்ந்தது, மக்களை ஆச்சரியப்படுத்துச்சு. அதே அமைச்சர்கள் மீண்டும் ரகசிய கூட்டம் கூட்டுறாங்க. இப்போ அவங்க பயந்தது நெடியோனோட வயசல்ல, அவனோட புத்திசாலித்தனத்தை. அவன் அரசனானா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாளில் இருந்து சதி இன்னும் ஆபத்தானதாக மாறியது. மதுரை நகரத்தை மேலிருந்து பார்க்கும் நெடியோன் மெதுவாக அதிகாரத்தை சேர்த்து கொண்டே இருந்தான். படை அவன் பக்கம், வணிகர்கள் அவன் பக்கம், சிற்றரசர்களும் அவன் பக்கம். ஆனால் அவனுக்கு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய சதி உருவாகிட்டு இருந்தது. அந்த சதி தான் அவனோட உயிரை பறிக்க போகுது. அடுத்த எபிசோடில் அவன் எப்படி அழிக்க திட்டமிடுறாங்க, அந்த கொலை முயற்சி அவன் எப்படி தப்பிச்சான். ஸ்டே டியூன்டு மக்களே.